ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொரு கமெண்ட்டும் ரீட் பண்ணும்போதும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சுடா. ரொம்ப தேங்க்ஸ். நான் அதிலே ரிப்ளை பண்ணியிருப்பேன், இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ்டா. ஓகேங்களா? நேற்று நான் இந்த பாட்டு ஓகே. நான் இந்த ஜிக்கு கூட ஃபால் இன் லவ் வித் மை லிட்டில் பிஸ்னஸ் பார்ட்னர் லிட்டில் பிரதரோட பார்ட் 3 தான் முடிச்சிருப்பேன். எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம ஜிமின் ஜங்குக் கிட்ட ஃபைலில் சைன் வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. அந்த டைமில் ஜங்குக்குமே கொஞ்சம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஜிமின் அவரே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாமாடா? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காரு. ஜங்குக் அந்த ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அவர் ஒவ்வொரு பேஜை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜிமினை நோட் பண்ண ஜங்குக் வந்து சாரிடா ஜிமின் ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. அப்போ ஒரு டை வந்து லைட்டாக கிராஸ்டாக இருக்கு. சரின்ட்டு ஜிமின் எந்திரிக்கிறது ஒரு சேரை விட்டு இப்போ ஜங்குக் டக்குன்னு வந்து பார்க்குறாரு. ஜிமின் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு அவரோட சேர் வந்து லைட்டாக டர்ன் பண்ணுறாரு அவர் பக்கமாக. ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் போயிட்டு அவரோட டையை வந்துட்டு கரெக்ட் பண்ணுறாரு. ஜங்குக்லாம் செம்ம ஷாக்கு. என்ன பண்ணுறா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸே பார்த்துட்ருக்காரு. எதுவும் பேசலை, எதுவும் பண்ணல. அப்படியே அந்த கையில் அந்த ஃபைல் அப்படியே இருக்குது. ஜங்குக் வந்து பார்த்துட்டே இருக்காரு ஜிமினோட ஐஸை மட்டுமே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் போயிட்டு அந்த கரெக்டாக அந்த டையை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் சார் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஜங்குக் பதில் பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக ஜிமினை மட்டுமே பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவரோட சேர் வந்துட்டு லைட்டாக டர்ன் பண்ணி அந்த பக்கமே ஃபர்ஸ்ட் எப்படிச்சோ அதே மாதிரி வச்சுட்டு அது வந்துட்டு ஓகே சார் இப்போ நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களா, நான் போகவா அப்படின்றாங்க. ஜங்குக் இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஓகே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபைலை வந்து கொடுத்துட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. என்னாச்சு இவருக்கு? ஜஸ்ட் அந்த டையை தானே கரெக்ட் பண்ணேன், இதில் என்ன இருக்குது, இவங்க இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு டோர்கிட்ட போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு ஃபேஸ் போகிற ஒரு மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வந்துடுது. என்ன எல்லாரையும் வந்து ரூடுன்னு தான் சொன்னாங்க, எப்படி இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெளில போகும்போது காய் ஆப்போசிட்டில் வராரு. இவர் டோர் ஓப்பன் பண்ணும்போது அவர் வராரு. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே போகிறத பார்த்துட்டு காய் வந்துட்டு ஜங்குக் பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. ஜங்குக் வந்து அப்படியே வேறு ஒரு வேர்ல்டுலேயே இருக்க மாதிரி இருக்காரு. டே ஜங்குக்கா வச்சான் அப்படின்றாரு. என்னக்கா அப்படின்றாரு. நீ இங்கே தான் இருக்கியா, வேறு ஏதாவது ஒரு உலகத்தில் இருக்கியாடா நீ அப்படின்றாங்க. ஏண்டாக்கா என்ன அப்படின்றாங்க. நீ ஏன்டா இப்படி வந்து ஒரு மாதிரி இருக்க, ஸ்டாட்யூ மாதிரி இருக்கன்றாங்க. இல்லைடா அப்படிலாம் ஒன்று நடந்துக்கு. அம்மா இப்போ ஏன் சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்டே போனான், என்ன ஏதாவது பேசினேன் என்ன அவங்ககிட்ட அப்படின்றாங்க. இல்லைடா நான் அப்படி எதுவும் பேசலை, ஜஸ்ட் அவன் சைன் வாங்க தான் வந்தான், அதுக்கு அவனோட ஃபேஸ்லாம் இப்படி இருக்குது அப்படின்றாங்க. இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஜங்குக்கா என்கிட்ட மறைக்காத சொல்லு, அப்புறம் நாளைக்கு மச்சானோட ஹெல்ப் தேவைப்படும் போது நான் உனக்கு பண்ண மாட்டேன், இப்போ நீ என்கிட்ட சொல்லி எது வந்துன்றாங்க. இப்போ ஜங்குக் சொல்கிறாரு, இல்லைடாக்கா என்னோட டை வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அவன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனான்டான்றது. என்ன வந்துச்சு இந்த ஜிமின் தொட்டா நான் அவன் டச் பண்ணா நான் எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டை கிட்டலாம் போயிட்டு தொட்டு பார்க்குறாரு. கை எடுக்கா என்ன பண்ணுறான்றாங்க. இல்லைடா இது வரைக்கும் நான் கூட இப்பெல்லாம் உனக்கு பண்ணி விட்டது இல்லை, ஏன் உன்னை யாரையுமே தொடவே நீ விட மாட்டேன், இப்போ அவன் பண்ணும்போது ஒன்றுமே பண்ணலையா, நீ என்ன சொன்னேன் அப்படின்றாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. நான் என்னடா சொல்லணும், அவனை பார்த்தா அவனோட ஐஸை பார்த்தா எனக்கு பேசக்கூட வர மாட்டேங்குது தெரியுமா, நான் அப்படியே எதுவும் மறந்து போன மாதிரி இருக்குடா எனக்கு, அது ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளேயே போன மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குடா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. டே மச்சான் நீ உண்மையாகவே மாறிட்டடா ஜங்குக்கா, இந்த பையன் வந்து ஜஸ்ட்டு 3 days தாண்டா ஆகுது, அவனை பார்த்ததுலேருந்து நீ ஏன்டா இப்படி இருக்க, ஏதாவது போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்துடுவோமா அப்படின்றாங்க. என்ன பேசுகிற நீன்றாங்க. பின்ன என்னடா நீ என்ன இப்படி இருக்க, நீ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இருந்ததே இல்லை தெரியுமா, எவ்வளோ இயர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கேன், நீ இது வரைக்கும் யார்கிட்ட இப்படி ஃபாலோ ஆனதே இல்லை, ஆனால் ஜிமின் மட்டும் 3 days தான் ஆகுது, ஆனால் நீ எப்போ வர அவனை பார்த்ததுலேருந்து நீ இப்படி தான் இருக்க, எனக்கு புரியுதுடா, மேபி இது லவ்வாக கூட இருக்கலாம்டா, ஆனால் நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸை வந்துட்டு வளர்த்துட்டு அவன் பாட்டுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு போயிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கா நீ சீரியஸாக இருக்கியா என்ன அப்படின்றாங்க. எனக்கு தெரியலக்கா, ஏன்னா அவன் எனக்கு இது வரைக்கும் என்னை யாரும் இப்போ டச் பண்ணி விட்டதே இல்லைல்ல, ஆனால் அவன் தொடும்போது எனக்கு எதுவுமே தெரியலடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இதெல்லாம் வேணும், இந்த கம்ஃபர்ட் வேணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா அப்படின்றான்.
அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற நீ அப்படின்றாங்க. ஆமாம் டே, அவங்க வந்துட்டு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்கடா. ஆனால் அவனுக்கும் ஓகே அப்படின்னா கூட பரவாயில்ல, அவன் வந்து 3 days தான் ஆகுது, அவன் பாட்டுக்கு ஏதாவது கேஷுவலாக பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டான், நீ என்ன பண்ணுவ அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு தெரியல, அவனை பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த ஃபீல் எனக்கு யாருமே வந்ததே இல்லை தெரியுமாக்கா எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறாரு. ஜங்குக்கா, நீ ஸ்ட்ராங்காக இருந்து கோல்டாக இருந்து தானே பார்த்துருக்க, நீ இப்படிலாம் வீக்காக இருந்தா பார்த்ததே இல்லைடா, இந்த மாதிரிலாம் இருக்காதுமா ஜங்குக்கா, நீ ஸ்ட்ராங்காக இரு. என்ன உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உனக்கு வந்து அவனை நீ லவ் பண்ணுற அப்படின்னு வச்சுக்கேன், நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன்டா அவனை கூட சேர்த்து வைக்கிறதுக்கு. அவனும் லவ் பண்ணானா அவனை இங்கேயே வச்சிருவேன்டா, அவன் அங்கே போகவே முடியாதுன்னு கூட நான் பண்ணிடுவேன். ஆனால் நீ வந்துட்டு நீ மட்டுமே இப்படி ஒன் சைடாக ஃபீலிங்ஸ்லாம் வளர்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், வெயிட் பண்ணு, அவன் இப்போ தானே வந்திருக்கான், 6 month இங்கே தானே இருக்க போகிறான், நீ வெயிட் பண்ணு, நீ வந்து முடிஞ்சால் பேச அப்படின்றாங்க. எனக்கு பேச்சே வர மாட்டேங்குதுக்கா அவனை பார்த்தா அப்படின்றாங்க. அப்படி என்ன தாண்டா பண்ணுற நீ அவனை பார்க்கும்போதுன்றாங்க. எனக்கு தெரியல தெரியுமா, அவன் ஐஸை பார்த்துட்டு இருக்கும்போது அவனே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடா அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்து அப்படின்றாங்க. பார்த்துட்டே இருந்தா தெரியல, எனக்கு பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ ஜங்குக்கா, நீ புதுசாக பேசுகிற, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு. என் மச்சான் எவ்வளோ போல்டாக இருப்பான், எவ்வளோ ரூடாக இருப்பான், நீ ரூடாக இருக்கும்போது கூட நானே உனக்கு திட்டிருக்கேன், நீ ஏன்டா இப்படி பேசுகிற, எல்லாருக்கிட்டையும் சாஃப்டாக பேசினா சொல்லியிருக்கேன், இப்போ நீ உன்னோட இந்த சைடை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குடா அப்படின்றாங்க. நீ இந்த மாதிரிலாம் வீக்காக எடுக்காது என்னன்றாங்க. லவ்வில் வீக்காக இருந்தால் தப்பு இல்லைடா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, ஒரு பர்சன் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் தானேடா. மேபி ஜிமின் என்னுடைய வீக்னஸ் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இருக்கலாம்டா, தப்பு இல்லை, ஆனால் நீ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகுதுக்கு முன்னாடி வீக்னஸ் ஆகிடாது, என்ன இரு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அவன் சிரிச்சிட்டே போனான்டா வெளில போகும்போது அப்படின்றாங்க. அப்படியாண்டாங்க. ஆமாம் சிரிச்சிட்டே தான்டா போனான், பாப்பா வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ நீ கவலைப்படாதடா, ஒரு வேளை ஃபேட் அவனுக்கும் உனக்கும் தான் இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது, நான் இருக்க முடியும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு ஜங்குக்கை. சொல்லிட்டு சரி நான் போய் வந்து ஒர்க் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அப்படின்னு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் காய் வந்துட்டு இவங்ககிட்ட தான் வராது, இவங்க 4 பேர்கிட்டையும். ஜெமீன் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் ஆஷா ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே ஜங்குக் வந்து அந்த மாதிரி இருந்தது நினச்சிட்டு அவர் ஏன் இப்படி இருக்காரு, நான் ஜஸ்ட்டு நான் அவர்கிட்ட போனேன், அதுக்கே அவர் அப்படியே மெயின் மறந்துருக்காரு. இவரை போய் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கார், எனக்கு தெரியல, என்னோடய ஐஸ் வந்து அவரையே வந்து பார்த்துட்டே இருக்குது, எனக்கு அவர் பார்க்கணும் கூட தோணிகிட்டே இருக்குது. ஆனால் ஜஸ்ட்டு 3 days தான் ஆகுது இங்கே வந்து, இவ்வளோ இயர்ஸில் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எப்போவுமே வந்ததே இல்லை. இது மட்டும் எனக்கும் இல்லை ஃபீலிங்ஸ் மேக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவ்வளோதான், அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒர்க்குக்காக வந்திருக்கோண்டா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களே. அதுவும் ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு ட்ரூவாக என்னன்னு கூட தெரியாமல் ஒருத்தவங்க கூட விளையாடவே கூடாது, அது தப்பு. சரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவர்கிட்ட தள்ளி இருக்கலாம், அதான் நல்லது அவருக்கும் நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு வேளை நம்ம அந்த மாதிரி பண்ணுறது அட்வான்டேஜாக இல்லை, அவர் பார்த்தா அப்படி தெரியல, அவர் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஜென்டில்மேன், அவர் பார்க்கும்போதே தெரியுதே நம்ம தான் கிட்ட போகணும், போய்ட்டு டையெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணோம், அவர் அப்படியே இருந்தார். அவர் வந்து இவ்வளோ ஜென்டில்மேன், ஈவன் அவருக்கு அவர் ஹேண்ட் கூட மூவ் ஆகலை, அவர் அப்படியே ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டாட்யூ மாதிரி அப்படியே இருந்தார். அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார் எனக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஜெமினே வந்துட்டு அவருக்குள்ளே வந்துட்டு பேசிக்கிறாரு. ஓகே நம்ம இதை யார்கிட்ட சொல்லக்கூடாது, தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னும் கண்டிப்பாக என்ன திட்டுவான், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாகவே இருப்போம்னு சொல்லிட்டு அவர் காமாயிடுறாரு. இந்த காய் எங்கேருந்து வந்துட்டு இருக்காரு, மேக் தான் ஏ காய் அப்படின்றாங்க. என்ன மேக் அப்படின்றாங்க. இந்த காஃபிலாம் கிடைக்குமா, நல்ல காஃபி எதனா ஸ்ட்ராங்காக கிடைக்குமா அப்படின்றாங்க. கிடைக்குமே அப்படின்றாங்க. நீங்கள் கேன்டீன் இருக்கா, கேன்டீன்லாம் இங்கே இல்லை, ஆனால் ஆர்டர் பண்ணால் சீக்கிரமே வந்துடும், உங்கள் டோர் டெலிவரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓகே எங்கள் 4 பேருக்கும் காஃபி ஆர்டர் பண்ணுறேன்றாங்க. உங்களுக்கு ஒர்க்கில் தான் ஜங்குக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொன்னான், இல்லையே அவர் பர்சனலாகவும் ஹெல்ப் பண்ண சொன்னாரேன்றாங்க. இப்போ என்ன உனக்கு நான் வந்துட்டு ஃபுட் வந்துட்டு ஆர்டர் பண்ணும்போது நான் காஃபி ஆர்டர் பண்ணுமா, வேறு என்ன வேணும் அப்படின்றாங்க. இல்லை காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஜிமின் என்ன உங்களுக்குலாம் எதனா வேணுமா அப்படின்றாங்க. இல்லை காஃபி மட்டுமே போதும்னு சொல்கிறாங்க. ஓகே நான் ஆர்டர் பண்ணுறேன்றான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்டர் பண்ணுறாரு. இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன இது பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி கொஞ்ச நேரம் இப்போ போகாமலே இருக்கலாம், ஏன்னா நான் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன், அவர் எதுவுமே என்ன சொல்லலை, இருந்தாலும் எனக்கு எதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் போவேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒர்க் வந்து வருது. இப்போ என்ன பண்ணுறாரு, ஃபெலிக்ஸ் நீ போயிட்டு வாங்கிட்டு வரி, அந்த மாதிரி அவர்கிட்ட போயிட்டு ஃபைலை கொடுக்குறியா அப்படின்றாங்க. சரிடான்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் தான் போகிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் வருது, அதை வந்துட்டு
அடுத்து என்ன போகிறாரு, 3வது ஒருத்தர் மெக்கு. இப்படி ரொட்டீனாக மாற்றி மாற்றி இவங்க தான் போயிட்டுருக்காங்க. காய் கூட போயிட்டு வர்றாரு, ஜெமீன் மட்டும் போகவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு, ஜெமீன் இந்த ஃபைலை நீ போயிட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு வாடா, இது ஓகேவா அது டிசைன் சொல்லிட்டு அப்படின்னு கொடுக்குறாரு. இல்லை எனக்கு கூட நீ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கல, அதை நான் பண்ணுறேன், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஏன்டாடுறாங்க, எனக்கு நடக்க முடியலடா, கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு அவருமையாக இவர் சொல்கிறத நம்பி அவருமே ஃபைல் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எங்கள் ஜெமீன் தான் இல்லை என்னால் அவர் ஃபேஸ் பண்ணவே முடியாது, காலையில் நான் அப்படி பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது, முதல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் இப்படி இருக்காரு. ஜம்பு பார்க்குறாரு, என்ன எல்லோரும் வராங்க, ஜெமீன் மட்டும் வரல ஏன் அப்படின்ட்டு. ஒருவேளை எதுவும் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறானா, கால் அப்படி பண்ணது இல்லையே, அவன் கேஷுவலாக பண்ணிட்டு தானே போனான், அப்புறம் ஏன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ மதியம் லஞ்சுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க. எல்லோரும் லஞ்ச் சாப்பிடும்போதுமே ஜெமீன் ஜம்பு பக்கம் திரும்பவே இல்லை. அவர் அப்படியே இந்த பக்கமாகவே திரும்பி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இங்கே ஃபெலிக்ஸ் கிட்டேயே தான் பேசிட்டு சாப்பிட்டுருக்காரு. என்னும் தான் இப்போ வந்துட்டு ஜெமீனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்புறம் நம்ம என்னுக்கு பக்கத்தில் தான் ஜம்புக்கு இருக்காரு. ஏன்னா ஜெமீன் வந்து இந்த பக்கம் வந்துட்டார். இப்போது அப்புறம் காய் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுருக்காங்க சிரிச்சிட்டே. கொஞ்சம் நேரம் இந்த சாப்பாடு லஞ்ச் டைமுமே ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஜெமீன்ட்டு ஜம்புக்கு பார்க்கவே மாட்டேன்றாரு. என்னாச்சு, ஏன் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. உள்ள காய் சொல்கிற மாதிரி நான் தான் ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துட்ருக்கேன்னா என்ன, அவன் ஏன் அப்புறம் அவன் கேஷுவலாக இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக சொல்கிறாரு. அப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாரு. ஈவினிங் இதே மாதிரி தான் ஆஃபீஸ் வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆகிடுது. எல்லாருமே அதே 5th ஃப்ளோரில் இங்கே இருக்கிறதுனால ஒரே லிஃப்ட்டில் தான் வரணும். அதே டைமில் வந்து எல்லோரும் வெளில நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜம்புக்கு தான் பார்க்குறாரு. ஜெமீன் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு ஜெமீன் பார்க்கவே இல்லை. அப்படியே அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கார் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கும் தோணுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இல்லை பார்க்கக்கூடாது, நம்ம பார்த்து இது மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளமே ஆகக்கூடாது, நம்ம வந்து ஒர்க்காக வந்திருக்கோம், அதுதான் பண்ணணும், ஓகேவா ஜெமீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே பேசிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜம்பு பக்கத்தில் மெக்கு தான் நிற்கிறாரு. ஏன்னா ஜெமீன் அங்கே நிற்கல. ஜெமீன் தள்ளி வந்துட்டு தள்ளி விட்டு காய் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. மெக்கு வந்து ஆப்போசிட்டாக அங்கே ஜம்பு பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ காய் தான் பார்க்குறாரு, என்ன ஜெமீன் நம்ம பக்கத்தில் நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு அங்கே பார்க்குறாரு. நல்லவேளை அது நினைக்கல, என்னன்னா கைப்படுது கால்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதனா திட்டிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் கிட்ட தான் நின்றுட்டுருக்காரு. ஜெமீன் காய் பக்கத்தில் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. காயுமே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜம்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நேற்று எப்படி இருந்துச்சுன்ட்டு நினச்சி பார்க்குறாரு. நேற்று ஜம்பு பக்கத்தில் போய் நின்னது, ஒரு ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆனது, அவரோட ஃபேஸை அவங்க 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணது எல்லாத்தையுமே திங்க் பண்ணுறாரு. நேற்று எவ்வளோடா க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே, இன்றைக்கி எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. சரின்ட்டு இவங்க கிரவுண்ட் ஃப்ளோருமே வந்துட்டாங்க. வந்துட்டு இவங்களுக்கான காருமே வந்து நின்றுட்டுருக்கு. ஜம்புக்கு காய் அவங்க ஒரு காரில் வந்து ரெடி ஆகுறாங்க. இப்போ வரைக்குமே ஜெமீன் வந்து பார்க்கவே இல்லை ஜம்புக்கு வந்துட்டு. அவர் வந்து திரும்பிகிட்டே தான் இருக்கார். ஒன்லி என்னக்கிட்ட இல்லைன்னா ஃபெலிக்ஸ்கிட்ட மட்டுமே பேசுகிறாரு. பேசிட்டு அப்படியே வந்துட்டு இவங்களோட கார் வந்துச்சு, இவங்களுமே கிளம்பிட்டுறாங்க. ஜம்புக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் நேற்று எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக போணுச்சு தெரியுமா, இன்றைக்கி எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ணல. இவன் நான் திட்ட கூட இல்லையா, அவன் அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து ரொம்ப அமைதியாக தானே இருந்தேன், ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை பார்க்கலாம்ல, சிரிக்க கூட வேணாம், பேசக்கூட வேணாம், ஜஸ்ட் இதை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக சொல்லிட்டு அவர் கூட ரொம்ப சேடாகவே காரில் வந்துட்டுருக்காரு. காய் கேட்குறாரு, என்னாச்சு ஜம்புக்கா, ஏன்டா அப்படி இருக்கா அப்படின்ட்டு. இல்லை காய் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்னாச்சுடா சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க என்னை பார்க்கவே இல்லை தெரியுமா காய் அப்படின்றாங்க. யாருன்றாங்க, ஜெமீன் தான்ன்றாங்க. ஏன்னா என்னாச்சுன்றாங்க. காலையில் அப்படி நடந்துச்சுலடா, அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே இல்லை, நீங்கள் ஃபுல் டே கூட நீங்கள் 4 பேர் தாண்டா மாறி மாறி வந்தீங்க, என்கிட்ட சைன் வாங்கிறதுக்கு எதனா டவுட் கேட்குறது எல்லாத்துக்கும் அப்படி வந்தீங்க, ஆனால் அவங்க மட்டும் வரவே இல்லைடான்றாங்க. இல்லைடா அவன் வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான்டா அப்படின்றாங்க. அப்படியானவங்க ஆமாம், அவன் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே தான்டா இருந்தான், இவங்ககிட்ட தான் மாற்றி மாற்றி இந்த ஃபைல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு, அவன் வந்துட்டு ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, சும்மா நான் இல்லை, அவன் ஒர்க்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தான்டா, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஆனால் சரி அப்போ ஓகே. இப்போ லிஃப்ட்டில் வரும்போது கூட நேற்று வந்துட்டு என் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தான், இன்றைக்கி வந்து கொஞ்சம் தள்ளி உன் பக்கத்தில் தானே நின்னாங்க. ஏன் மச்சான் இப்போ என்னை பார்த்து நீ ஜெலஸ் ஆகுறியா என்ன அப்படின்றாங்க. ஜெலஸ்லாம் இல்லை, ஆனாலும் உன் பக்கத்தில் தான் நின்னா தெரியுமா அப்படின்றாங்க. அதில் என்னடா இருக்குது, இந்த மேக்கப் தான் உன் பக்கத்தில், நான் என் பக்கத்தில் என்னென்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, உன் கை படுது கால் படுது நீ வேணுன்னே போடுறேன்ட்டு என்னை வந்து ஒரு பர்ஃபெக்டாகவே கிரியேட் பண்ணி வச்சுருப்பான்டாவன் அப்படின்றாங்க. இல்லை நீ உன் பிரச்சனையை விடுக்காய், நீ என்ன ஏன் பிரச்சனையை பாருன்றாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்றாங்க.
இதில பார்த்தியா ஜிமின் வந்துட்டு அங்கே லிஃப்ட் அப்படி இறங்கும்போது கூட என்னை பார்ப்பான்னு நான் பார்க்குறேன்டா, அவன் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. அவங்க கேஷுவலாக இருந்துருப்பான்டா. அவன் வந்துட்டு ஏதாவது அவன் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசிட்டு இருப்பான்டா. உன்னை பார்த்துட்டே இருக்க முடியுமா அவன் சொல்லு அப்படின்றாங்க. அப்போவுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. இப்போ உனக்கெல்லாம் என்னோடய ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேங்குதுக்கா அப்படின்றாங்க. ஐயோ ஜங்குக்கா இப்படிலாம் பேசாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இன்னும் எவ்வளவோ டேஸ் இருக்குடா, இது நாளைக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக கூட இருக்கும்டா, அமைதியார் என்ன அப்படின்றாங்க. நீ வேணால் உனக்கு அப்படி பேசணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அவன் வந்துட்டு உங்கள்கிட்ட தனியாக வந்து வரான்ல, இந்த மாதிரி ஃபைல் எதனா எடுத்துகிட்டு வரேன்னா அப்போ பேசுடா. நீ நினச்சா நீ வந்துட்டு அவனே பேசுவான், அவனே பார்ப்பான் அப்படின்னு நீ நினச்சிட்டே வச்சுக்கேன், அவன் பாட்டுக்கு வந்து டாட்டா சொல்லிட்டு போயிடுவான் டைவர்ஸுக்கு அப்படின்றாங்க. அப்படியான்றாங்க. ஆமாம் நீ பாட்டுக்கு இப்படியே இருந்தா அதெல்லாம் லவ்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ போய் சொல்லிடணும்டா, அப்படியே பார்த்து 4 நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருந்தால் அதெல்லாம் போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக பட்டன் போட்டு உடச்சிடாத, ஜஸ்ட்டு அப்படியே ஃப்ரெண்டாக ஆரம்பி, லைட்டாக ஃப்ரெண்ட்லேயே பேசு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. என் காய் நிறைய லவ் பண்ணுறியா என்னது இல்லை அப்படின்னு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்றாங்க. நான் வந்து நிறைய மூவிஸ்லாம் பார்க்குறேங்கடா, நீயும் இது மாதிரி பாரு அப்படின்றாங்க. போடா மூவிஸில் நடக்கிற மாதிரிலாம் வந்து ரியலில் நடக்காது, ரியலில் நமக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்றாங்க. சரி அப்படியாவது ஏதாவது பண்ணி தோல உனக்கு வர்றது அப்படின்றாங்க. இப்போ நீ ஏன் திட்டுற அப்படின்றாங்க. ஏன் இப்போ பார்த்து பழைய ஜங்கும் கொள்ள வந்துட்டு அமர்த்தியா அப்படின்றாங்க. சரி விட்டுக்கா அமைதியாயிரு அப்படின்றாங்க. நீங்கள் யார்ட்டையும் போய்ட்டு உடச்சி வைக்காது, என்ன வீட்டில் ஹயான்ஸ்கிட்ட அது எங்களுடைய டேவ்கிட்டையும் நம்ம என்கிட்ட மட்டும் சொல்லிட்டாது, இதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னால் எல்லாருக்குமே இந்த நியூஸ் போயிடும், நீங்கள் யார்கிட்டையும் இப்போ ஷேர் பண்ணக்கூடாதுன்றாங்க. நான் ஏன்டா இப்போ ஷேர் பண்ண போகிறேன், அதுவும் அந்த அரங்கவாள்கிட்ட நான்லாம் சொல்லவே மாட்டேன். நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசு, அவங்களுக்கு என்ன அவன் மனசில் என்ன இருக்குன்னு கூட தெரியல, அவனே வந்து இப்போ ஒரு 3 நாள் தான் ஆகுது, நீ பாட்டுக்கு இது மாதிரி ஏதாவது குழந்தைக்கிட்டு இருக்கு, அவனுக்கு என்ன நினைக்கலான்னு தெரியல, இதெல்லாம் பற்றி நான் வந்து சொல்ல மாட்டேன், எனக்கு எதை சொல்லணும்னு சொல்லக்கூட நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. நாளைக்கு சான்ஸ் கிடச்சின்னா நான் பேசுவேன் சரியா, அட்லீஸ்ட் ஜஸ்ட்டு ட்ரை பண்ண, அவன் ஏன் வந்துட்டு உனக்கு பார்க்கல அப்படின்னா தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. சரி இப்போ அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் நைட்டு வந்துட்டு வீட்டில் அவருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மதியத்துலேருந்து அவாய்ட் பண்ணது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் வந்து ஒர்க்கை தான் பார்த்துருப்பாரு, இருந்தாலுமே அவர் வந்து அதுக்கப்புறம் ஜங்குக்கு மீட் பண்ணியிருக்கவே மாட்டார், ஐஸை பார்த்துருக்க கூட மாட்டார், கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்து கீழே குடிச்சிட்டு அங்கே இங்கேயும் பார்த்துட்டே வந்து வந்துருப்பார். இப்போ வந்து சொல்கிறாரு, அவர் வந்து மொபைல் வந்து பார்க்குறாரு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து இருக்குது, ஒரு மொபைல் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பார்ல. எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு, தெரியல எனக்கு, நான் உங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன்ல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஜஸ்ட்டு ஒரு மார்னிங்லேருந்து அவங்களை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலுமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணதே இல்லை யாரையுமே, ஃபஸ்ட் டைமாக நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன், எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்துட்டு ஒரு வேளை நான் ஹர்ட் ஆகிடுவேனா இல்லை உங்களை ஹர்ட் பண்ணிடுவேனானே எனக்கு தெரியல, அதனால தான் நாளைக்கு பார்க்கலாம், எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களை எவ்வளோ நாளைக்கு அப்படி அவாய்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல, இன்றைக்கி ஒன் டேன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏதோ காரணம்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து எஸ்கேப் ஆகிட்டேன், நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து சேடாக இருந்தீங்க, நான் வந்து ஒன் டைம் உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தேன் லிஃப்ட்டில், ஆனால் ரொம்ப சேடாக இருந்தீங்க, அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவருக்குமே ஃபீலிங்காக தான் இருக்குது. சரி ஓகே நீங்கள் விட்டுடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இது மாதிரி இவங்க தான் குக் பண்ணுறாரு, மெக் போயிட்டு எல்லாரோட ட்ரெஸ்ஸையுமே வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் வந்துட்டு எல்லாரோட ஷூவையுமே அரேஞ்ச் பண்ணுறாரு. இவங்க எல்லோரும் வந்து அவங்க இந்த வேலையை வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணுவாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க அழகாக. அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே நீட் பண்ணிக்கிட்டு வீட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் என்ன சொல்கிறாருன்னா, என்னமோ நம்ம வந்துட்டு இந்த வீடு வந்து அவங்க கம்பெனியில் தான்டா கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கான அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணவே இல்லையா அவங்கக்கிட்ட அப்படின்றாங்க. ஆமாண்டா நானும் இதை பற்றி யோசித்தேன், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடலாம், நாளைக்கு வந்துட்டு அந்த செக்ரட்டரி இருக்காங்கல்ல யூஜி, அவங்கக்கிட்ட நம்ம இந்த வீட்டுக்கோட அமௌண்ட் எவ்வளோ இவங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் எப்படி ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்க, அந்த அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு நாளைக்கே செட்டில் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு கார், இந்த கம்பெனி கார் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம எங்கன்னா பர்சனலாக போகணுன்னா இந்த கார்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இதெல்லாம் வந்து பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க, நம்மளுக்குன்னு கார்லாம் வேணும்ல, நம்ம 6 மந்த்துக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கார் வேணும், அது வந்து டெம்பரரி ஒரு கார் கூட இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நாளைக்கு காய்கிட்ட இதை பற்றி சொல்லுவோம், காய்க்கு இதெல்லாம் தெரியும்ல அப்படின்றாங்க. ஆமாம் நாளைக்கு அந்த காய்கிட்ட வந்து கேட்கலாம்ட்டு மேக் சொல்கிறாரு. கொஞ்சம் மரியாதை பேசுகிறா அவர்கிட்ட, பாவம் அவர் போய் டீஸ் பண்ணிகிட்டே இருக்க, அவர் வந்து இப்போ நல்லவராக தான்ட்டு தெரியுறாரு, நீ ஏன்டா அவருக்கு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, சும்மா தான்டா அவர்லாம் அப்படி தான் டீஸ் பண்ணணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா மார்னிங் நம்ம எம்மு தான் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வராரு வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாரு, நீங்கள் ஏதோ ஹவுஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாளுக்கு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்கன்றாங்க. 6 மந்த்துக்கு சார் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. சரி அதோட அமௌண்ட் என்னன்னு
வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க, இல்லைங்களா நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இவங்க மொபைலில் இருந்துட்டு அவங்களோட யுஎஸ்ஏ டாலரில் இருந்துட்டு கொரியன் மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே அனுப்புகிறாங்க அவங்களோட கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு. எஸ் சார், என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை, இது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாலாம் வேண்டாங்க, நாங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் தான் வந்திருக்கோம், எங்களோட ப்ராஜெக்ட் நடக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் எந்த கம்பெனியும் பண்ண மாட்டாங்க, நீங்களும் உங்கள் லோக்கல்லேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா பண்ணியிருக்க மாட்டீங்க, எங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எங்கள் சார் எல்லாம் வந்துட்டு முன்னாடியே சொல்லி தான் பண்ணாங்க, உங்களுக்கு எல்லாமே இங்கே நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம், நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒர்க் மட்டும் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களா, அது மட்டும் போதும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பே பண்ணிடுறாரு. அப்புறம் காருமே நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு வந்து கொடுக்க வேண்டாம், அந்த கம்பெனி கார்லாம் அனுப்பாதீங்க, நாங்கள் வந்துட்டு ஓனாகவே கார் வாங்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. என்ன சார், நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை யோஜி, நீங்கள் வந்துட்டு சொல்லிடுங்க உங்கள் சார்கிட்ட, இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் எங்களுக்கு, நாங்கள் உங்களோட வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்க விரும்பலை, நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஒர்க்கில் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுங்கள், அது போதும், மற்றபடி எங்களுக்கு நீங்கள் பர்சனலாக எதுவும் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், அப்படி ஃபேவர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, எப்படி போய் ஜம்ப் சார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது நம்ம காய் வந்துட்டு அங்கே வர்றாரு. இப்போ நம்ம மெக் தான், காய் இங்கே வான்றாங்க, என்ன மெக் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இங்கே வரேன், இங்கே 6 மந்த்துக்கு கார் வந்துட்டு கிடைக்குமா, நாங்கள் வந்துட்டு போகிறப்ப அதை சேல் பண்ணிவிடுவோம், இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு கார் வேணுன்றாங்க. உங்களுக்கு தான் கம்பெனியே கார்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்றாங்க. அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஓனாக கார் வேணும், எங்களோட பர்சனல் யூஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓ, அந்த மாதிரி கார்லாம் இங்கே கிடைக்கும்டா அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. அது கூட ரெண்டுக்கு கிடைக்கும்ன்றாங்க. அது கூட ரெண்டுக்கு கிடைக்குமா? ஆமாம், அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. ஒரு கார் வந்துட்டு நீங்கள் நியூ காரும் சரி செகண்ட் ஹேண்டும் சரி எப்படினாலும் கிடைக்கும், நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறத பொறுத்து இருக்குது. அவங்க வந்து கொடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் போகும்போது அவங்க கிட்ட கொடுத்துடலாம், நீ அந்த காரில் எந்த கண்டிஷனில் இருக்கோ அதுக்கு மாதிரி உங்கள் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படிலாம் கூட இங்கே இருக்கான்றாங்க. ஆமாம், அப்படிலாம் அங்கே இருக்குது. சரி ஓகே காய், அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நியூ கார் வேணும், எங்களுக்கு அந்த செகண்ட் ஹேண்ட்லாம் வேணாம், எங்களுக்கு நியூ காரே வேணும், நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம், எங்கள் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், போகும்போது கொடுத்துட்டு போயிடுவோம், அப்போ வந்து கரெக்டாக நாங்கள் பில்லாம் கரெக்டாக இது பண்ணி செட்டில் பண்ணிடுவோம், எங்களுக்கு அது எங்கே கிடைக்கும்ன்றாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச இடமே நிறைய இருக்குது, நான் வேணால் கூட்டிகிட்டு போவான்றாங்க. ஓகே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு டூரிஸ்ட் வரவங்க கூட இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க, ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க, ஒரு 1 மந்த் அப்படின்னா 1 மந்த்துக்கான அது வந்துட்டு ஒரு கார் வந்து எடுத்துப்பாங்க அவங்க. கேபில் வந்துட்டு இன்னும் நிறைய மணி செலவாகும், இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பைசா வந்து மிச்சமாகும் அப்படின்றாங்க. ஓகே நாங்கள் நியூவாக ஒரு கார் வேணும் எங்களுக்கு, ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறீங்களான்றாங்க. ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்றாங்க. இப்போ இந்த டே ஃபுல்லாகவுமே சரி ஜங்குக்கை ஜிமின் பார்க்கவே இல்லை, இப்படி தான் இருக்காரு. 2 டேஸ் ஆயிடுச்சு, அங்கே ஜங்குக்கு வந்துட்டு வேலையே பார்க்க முடியல. ஏன் ஜிமின் வரவே இல்லை கேபினுக்கு, ஏன் வந்து பேச மாட்டேறான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சிட்டே இருக்காரு. இது அன்றைக்கி டேவுமே போகுது, மதியம் லஞ்ச் டைம் வருது, சாப்பிட்றாங்க, ஆனால் அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே வந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டாரு. சரி ஓகேன்ட்டு ஜங்குக்குமே இல்லை, நம்மள்ட்ட தனியாக வந்து டைம் கிடைக்கட்டும் போது கண்டிப்பாக பேசியே ஆகணும், ஈவன் நம்ம ஒரு வேளை சாரி எதனா கேட்டுடலாம், ஒரு வேளை நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே திங்க் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு ஈவினிங் ஆகிடுது. இவங்க 3 பேரும் அந்த ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் முன்னாடியே காலையில் சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு கார் பார்க்க போகலாமா, அது வந்துட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம இப்போ போனால் தான் 8 o'clock ரிட்டன் வீட்டுக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு, நானும் ஜிம்மி வீட்டுக்கு போயிடுறோம், நீனும் மெக்கு காய் 3 பேரும் போயிட்டு வரீங்களா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவும் கரெக்டு தாண்டா, எதுக்கு இத்தனை பேர் போயிட்டு, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுங்க, நாங்கள் வந்துட்டு போயிடுறோம் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, அப்போ நாங்கள் போய்ட்டு 2 பேரும் பார்த்துட்டு பே பண்ணி காரை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ வந்துட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஃபிலிக்ஸும் ஜிமின் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க, எல்லா ஃபைலும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இவங்க காய் வந்துட்டு நான் ஜம்ப் கூட சொல்லிக்கிறேன், நீங்கள் நம்ம 2 பேர் 3 பேர் கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் யோசிச்சு வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க, எங்கே என்னமோ மெக்கும் காணுன்றாங்க, இந்த மாதிரி காய் கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே சரி அப்படின்ட்டு இவங்க போயிடுறாங்க. ஆஃபீஸ் க்ளோசிங் டைம் வரப்போகுது, நீங்கள் ரெடியாக போகலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களோட பேக்லாம் இவங்க தான் இருந்திருக்கும், இவங்க 2 பேரும் வந்து பேக்லாம் எடுத்துகிட்டு வெளில வராங்க. கரெக்டாக லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுது, இவங்களும் வராங்க, ஜம்புக்கும் கரெக்டாக வராரு, யூஜி இவங்களும் கரெக்டாக வராங்க. இப்போ 4 பேரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது, எல்லாருமே இதுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஜங்கு பார்த்துட்டே இருக்காரு, ஆனால் இவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, ஒரு பாட்டுக்கு அமைதியாக சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்காரு.
இப்போ கொஞ்சம் ஒரு 4த் ஃப்ளோர் வரும்போது நெறைய க்ரவுட் ஏறிட்டே இருக்காங்க. ஏறிட்டே இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜிமின் வந்துட்டு ஜங்கு பக்கம் தான் போ வேண்டிய சிச்சுவேஷன் வருது. யோசிச்சு பார்க்காம ஃபிலிக்ஸ் நின்னுட்டுருக்காரு. ஜிமின் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து போயிடுறாரு. கூட்டம் அதிகமா ஏறவும். இப்போ கரெக்ட்டா ஜங்குக்குடைய ஷோல்டருக்கு கீழ அப்படியே ஒரு சின்ன ஒரு 2 இன்ச் கீழ இருக்கிற மாரி கரெக்ட்டா அவரோட ஹைட்டுக்கு ஏத்த மாரி அவரு நின்னுட்டுருக்காரு. இப்போ லைட்டா அவர் ஹேண்ட் கூட ஒரு மேல டச் ஆகுது. ஷோல்டர் லைட்டா டச் ஆகுது. ஜம்முக்குன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒரு மாரி ஏக்கமா பார்க்குறாரு அவரு. ஆனா ஜிம்மி பார்க்கவே மாட்டேன்றாரு. ஜம்புக்குனா ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டா இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்ப 2 நாள் ஆயிடுச்சு நீ இதோட பேசவே மாட்டேங்கிற, பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றியா என்ன? அப்படின்ற மாரி மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிட்டே இருக்காரு. ஜமீன் வந்து இவ்வளோ நேரம் அமைதியா தான் இருந்திருப்பாரு. இதுக்கு மேல அவராலுமே வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ஈஸியா அவர் வந்துட்டு கீழ குனிஞ்சுட்டு வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ நேரம் இப்படி பார்க்காம இருக்க முடியும்? அவரு என்ன பண்றாரு? லைட்டா ஜங்கு பக்கம் டர்ன் பண்றாரு. நெறைய க்ரவுட் இருக்கிறதுனால ஃபெலிக்ஸ் வந்துட்டு முன்னாடி தான் பார்த்துட்டுருக்காரு. அதுவும் நம்ம யூஜியுமே வந்து முன்னாடி பார்த்துட்டுருக்காங்க. எல்லாருமே அந்த ஃப்ரண்ட்ட தான் பார்த்துட்டுருக்காங்க. பார்த்துட்டு ஜங்க் வந்து கரெக்டா அந்த லிஃப்ட்டோட அந்த வால் இருக்கும்ல அப்படி நின்னுட்டுருக்காரு. ஜங்குக்குள்ள ஜிம்மி லைட்டா திரும்புறாரு. டர்ன் பண்ணிட்டு ஜங்குவோட ஐஸ் பார்க்குறாரு. எப்படி ஃபர்ஸ்ட் டே பார்த்துருப்பாங்க இல்லையா? அந்த லிஃப்ட்ல அதே மாரி ஒரு ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்குனா ஒரு மாரி ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ நேரம் பார்க்காம இருந்தது. இப்போ ஐ கான்டாக்ட் பண்றது ஒரு ஹாப்பியாவும் இருக்குது. சேம் டைம் வந்துட்டு இவ்வளோ நேரம் அவாய்ட் பண்ணதுமே அவருக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி ஐஸ்லயே வந்து கேட்குறாரு, "நீ என்ன அவாய்ட் பண்றியா என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஜிமினுக்கு வந்து புரியுது. இவரு வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அவரே அறியாம அவரோட ஹேண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஜங்குக்கூடைய லைட்டா அவரோட ஷோல்டர் கிட்ட வைக்கிறாரு. வச்சுட்டு பார்க்குறாரு. அவர் ஐஸ் டூஸ் பார்த்துட்டே இருக்காரு. ஜங்குக்கோட ஹேண்டு ஜிம்மோட ஹிப் கிட்ட கரெக்ட்டா வந்துருது. அவருக்கு ஒரு மாரி இவரு வந்து அந்த பக்கம் அவர பார்த்து நிக்கிறாரு. அவரு இவர பார்க்குற மாரி நின்னுட்டுருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. எதுவும் சொல்லல. ஜஸ்ட் ஐ டு ஐ மட்டும் பார்த்துட்டே நின்னுட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோரும் வந்துடுது. இப்போ ஜிமின் வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே ஹேண்ட் வந்து லைட்டாக எடுத்துடுறாரு. ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் ஹேண்டை எடுக்கும்போது பிடிச்சிடுறாரு. லைட்டாக ஹேண்ட் வந்து பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஜிமின் பார்க்குறாரு என்ன அப்படின்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாரு. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ கூட பேச முடியல. ஜஸ்ட் ஹேண்டை மட்டும் பிடிச்சிக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் லைட்டாக ஜிமுக்கோட ஹேண்டை மட்டும் எடுத்து விட்டுட்டு வந்து கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு கீழே வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ பார்த்தா இவங்க வந்து கார் வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ எதில் போடுறேன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஏஜி தான் சொல்கிறாங்க, இங்கே கேப் புக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே நம்ம ஆஃபீஸ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இங்கே வரவே மாட்டாங்க அதிகமாக கேப்லாம். மேக்ஸிமம் ஸ்டாஃப்லாம் கூட பஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனி பஸ்ஸை. அப்புறம் நாங்களாம் கூட காரில் போயிடுவோம். இப்போ நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானே உங்களை ட்ராப் பண்ணவா அப்படின்ட்டு யூஜி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு இல்லை வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்கள் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி பஸ்ஸில் கேப்ல தான் போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாரு. என்னாச்சு யோசி அப்படின்னு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி உங்கள் கார் வந்து வேணான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை அவங்க வந்து ஓனாக வந்து கார் வந்து வாங்குறாங்களாம்மா. காய் சார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதனால இப்போ அவங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. சரி நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸும் சொல்கிறாங்க, ஜிம்மியும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படி வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம், வேணாம் நாங்கள் போய்க்கிறோம்ன்றாங்க. இல்லை நான் அந்த வழியாக தான் போவேன், நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது இப்படி ஒரு பேசுறது பார்க்கும்போது. இல்லை நம்ம இதுக்கு மேலே இப்படிலாம் வந்துட்டு ஆர்கியூ பண்ணணுன்ட்டு அவர் அமைதியாகிடுறாரு. இப்போ வந்துட்டு ஃபிலிக்ஸ் வந்துட்டு ஏன் ஜிம்மி அமைதியாகிட்டுன்ட்டு அவரும் அமைதியாகிடுறாரு. இப்போ யூஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இங்கே வந்துட்டு கேப் கிடைக்க ரொம்ப கஷ்டம், நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் சார் கூட போயிடுங்க, சார் உங்களை சேஃபாக கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்த வழியாக தான் சார் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யூஜி வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே டிரைவர் வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஃபிலிக்ஸ் பார்த்து தான் கூப்பிட்றாரு. ஜங்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டிரைவருக்கு வந்து பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரணுட்டு ஆசை. அவர் போயிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜங்கு வந்து பின்னாடி உட்காந்து தான் வருவார். அதனால் அவரும் பின்னாடி உட்காராரு. இப்போ ஜிம்மின் தான் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஃபிலிக்ஸ் தான் என்ன ஜிம்மின் யோசிக்கிறேன், ஏறு போகலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் வந்து உட்காராரு. உட்காந்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி அவாய்ட் பண்ணுறது, ஜங்கு அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. சொல்லிட்டு ஏறி உட்காராரு. உட்காந்துட்டு ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரொம்ப டயர்டாக சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போட்டு அப்படியே ஹெட்டை வந்து சாய்ச்சிக்கிட்டு ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு வந்து தூக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு
ஜிம்மி நான் கொஞ்சம் தூங்கிடுறேன், நம்ம வீட்டு வந்து நீ எழுப்புறியா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. அப்போ டிரைவர் சொல்கிறாங்க, நானே எழுப்புறேன் தம்பி உங்களை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. டிரைவர் அவர் பாட்டுக்கு ரோட பார்த்து ஓடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஜிம்மியை ஒரு மாதிரி டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஜிம்மினுக்கு வந்துட்டு இப்படி பார்க்கறது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவர் வந்துட்டு ஏதோ கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட் மேலே போயிட்டு ஹேண்ட் வச்சுட்டு பார்க்குறாரு. ஜங்குக் அந்த ஹேண்டை வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. போயிட்டு என்னோட போயிடாத அந்த மாதிரி அந்த ஃபீல் வந்து அவருக்கு இருக்கு. கொஞ்சம் டைட்டாக வந்து ஹேண்ட் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஜிம்மின் போய் புரியுது, சரி நம்ம எதுவும் பண்ண வேணாம், அவர் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஏதோ ஹர்ட் ஆன மாதிரி இருக்காரு, நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம், ஈவன் இது ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஃப்ரெண்டாக கூட நம்ம இது வந்து கம்பேர் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹேண்ட் வந்து பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஜிம்மின் லைட்டாக தூக்கம் வர மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்து ஜங்கு பக்கத்துலேயே உட்காடுறாரு. ஜங்குக்குமே அவருக்கு வந்து இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இந்த அதாவது நேற்று எஸ்டர்டே மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பாரு. இப்போ அவருக்கு எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஹெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. எதுவுமே சொல்ல, நீ பேசக்கூட வேணாம், ஜஸ்ட் உன்னோட இந்த ஆக்ஷன் எனக்கு போதும், இதுவே எனக்கு போதும், இந்த ஹேண்டை வந்துட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கல, இது போதும் ஜிம்மி, எனக்கு இது போதும், எனக்கு தெரியல, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் நேற்றுலேருந்து. ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆனதே இல்லை. இவ்வளோ இயர்ஸில் என்னை யாரும் எதுலையும் ஹர்ட் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ நான் உன்னை ப்ளேம் பண்ணவும் இல்லை. ஜஸ்ட்டு நீ என்ன ரீசனுக்காக என்னை பார்க்கலன்னே எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஜிம்மினுக்கு வந்துட்டு இவர் பேசுகிறேன் அப்படி எல்லாமே புரியுது. அவர் பார்க்குற அந்த ஐஸ் மட்டுமே இவ்வளோத்தையுமே சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் நல்லா வந்துட்டு ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஃப்ளிக்ஸை பார்க்குறாரு. ஃப்ளிக்ஸ் தூங்கிட்டு தான் வராரு. சரி ஒன்றும் பிரச்சனை விட்டா இவருமே வந்துட்டு ஷோல்டர் வந்து நல்லா சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிட்டே வராரு. ஜிம்மினா ஜங்குக்கு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே அவருமே வந்து ஹெட் லைட்டாக ஜிம்மினோட ஹெட் மேலே சாய்ச்சிட்டே இருக்காரு. அப்படிதான் இவங்க இப்படி தான் ட்ராவல் ஃபுல்லாமே அமைதியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஜிம்மி நல்லா தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு பார்க்குறாரு ஜிம்மி தூங்குறத. அவர்கிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு மொபைல் எடுத்துகிட்டு ஒரு பிக் எடுக்கிறாரு. இவங்க 2 பேரையும் பிக் எடுத்துகிட்டு இந்த க்யூட்டாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப ஃபஸ்ட்டு மெமரி, எனக்கு உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு தெரியல நேற்றுலேருந்து நான் எவ்வளோ சேடாக இருந்தது தெரியுமா, எனக்கு இப்போ இந்த நிமிஷம் இருக்கிற இந்த சந்தோஷம் வந்து எப்போவுமே லைஃப் லாங் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. இப்போ ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் தான் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வருது. வந்துட்டு டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜங்குக் சார் அப்படின்றாங்க. ஜங்குக் வந்து தூங்கியிருக்க மாட்டார், ஜஸ்ட் தலையை மட்டும் தான் அவர் மேலே சாய்ச்சி வச்சுருந்துருப்பாரு. சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இவங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்து வருது சார், எழுப்பலாமா அப்படின்றாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு காரை ஸ்டாப் பண்ணுங்கள், அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா எழுப்பிக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களுமே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஜிம்மினை எழுப்பிடலாம், ஏன்னா ஜிம்மினி பிறகு என்ன ஃபிளிக்ஸ் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டேப் பண்ணுறாரு. ரொம்ப மெதுவாக போடுறாரு ஜிம்மின் அப்படின்றாரு. லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஃபிளிக்ஸை போயிட்டு ஜிம்மின் எழுப்புறாரு. ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி எந்திரி அப்படின்றாங்க. வந்துட்டோம் எந்திரி அப்படின்றாங்க. டக்குன்னு அவருமே எந்திரிச்சிட்டாரு. இப்போ ஜிம்மின் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ஹேண்டை வந்து அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாரு. ஜங்குக்கு வந்துட்டு விட்டு போக மாட்டார். இப்போ போக நினைக்குது ஜிம்மின் வந்துட்டு ஹேண்ட் வந்து எடுக்கிறாரு. அப்போ ஒரு மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு ஃபீலிங்காக பார்த்துட்டே இருக்காரு, எடுக்கவே வேணான்ற மாதிரி. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, லைட்டாக ஒரு ஐஸ் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்கிறது வந்து ஒரு புரியுது, வந்து இப்போதைக்கு விடு, நான் ஒன்றும் உன்னை விட்டுட்டு போகலன்ற மாதிரியே அவருக்கு வந்து ஃபீல் சரி அப்படின்ட்டு விட்டுறாரு. இப்போது ஃபிளிக்ஸ் தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சேஃபாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிறாரு. ஜிம்மின் இப்போ கூட ஜங்குக் கூட எதுவுமே பேசல, அப்படியே வந்து கீழே இறங்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காரு. சரிட்டு நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டு ஃபிளிக்ஸ் சொல்கிறாரு. ஓகே அப்படின்ட்டு அந்த டிரைவருமே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மின் தான் பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மின் எதுவுமே சொல்லல, ஆனால் அவர் பார்க்குறாரு, ஆனால் எதுவும் சொல்லலை. அப்போ வந்துட்டு அவருமே வந்து கிளம்பிடுறாரு. ஆனால் ஜங்குக் வந்து ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இவ்வளோ நேரம் இவங்க வந்துட்டு ஒன்றா இருந்திருப்பாங்களே, இந்த டைம் போதும், இந்த ஹாப்பினஸ்ஸே எனக்கு போதுன்ற அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. சரிடா இந்த பார்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது ஹர்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கிட்ட சொல்லிடுங்க சரிங்களா. நான் வந்துட்டு உங்களை ஹர்ட் ஆகாமே கூட்டிகிட்டு போவேன் இந்த ஸ்டோரியில், ஓகேங்களா. ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. இது போக போக இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. இவங்க வந்து அதிகமாக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஸ்டோரி இப்படி தாண்டா போகும். ஆனால் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சீன்ஸ் மட்டும்தான் இது அதிகமாக வரும். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன, ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேடா, பாய்.